சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை திரு பொன்ராஜ் அவர்கள். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு பொன்ராஜ். வணக்கம். ஈரான் இஸ்ரேல் ரொம்ப நாளாக ஒரு நிழல் யுத்தமாக இருந்தது. இப்போ களத்துக்கு ரொம்ப அதிதீவிர யுத்தமாக போரா மாறி இருக்கு. இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி இருக்கு. இது என்ன காரணம்? திடீர்னு இந்த அளவுக்கு விக்ரஸாக போகிறதுக்கு என்ன காரணம்? ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹிஸ்புல்லாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏமனில் இருக்கக்கூடிய ஹைதீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவர்கள் மூலமாக இஸ்ரேலுக்கு அடிக்கடி இந்த தொல்லைகள் ஏற்படுகிறது என்று இஸ்ரேலுக்கு கோபம், ரொம்ப நாளாக அதை கோபம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த அரபு நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயம், ஜஸ்டிஸ் 1948 யூஎன் ரெசல்யூஷன் படி பாலஸ்தீனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாடாக இருந்தது. அந்த ஒரே நாடாக இருந்ததில் தான் அங்கங்கே ஜூயிஷ் செட்டில்மெண்ட்ஸ் இருந்தது, சின்ன சின்ன குடியிருப்புகள் இருந்தது. அப்போ இஸ்ரேலுக்கென்று தனி நாடு வேணும்னு அவங்க கேட்குறப்ப அவங்க டிமார்க்கெட் பண்ணி அந்த என்டையர் பாலஸ்தீனத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஜூயிஷ் ஸ்டேட்டையும் அரப் ஸ்டேட்டையும் மாற்றுறாங்க. அப்போ அந்த டிமார்க்கேஷன் படியே பாலஸ்தீனத்துக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல. 1948 சொன்ன யூஎன் ரெசல்யூஷன் 2025 வரைக்கும் அவர்களுக்கு பாலஸ்தீனத்துக்கான ஸ்டேட் கிடைக்கல. அப்போ இஸ்ரேலுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை விட பாலஸ்தீனத்தினுடைய இடங்கள், வெஸ்ட் பேங்காக இருக்கட்டும் இல்லை காசாவாக இருக்கட்டும், இந்த என்டையர் ஏரியாவை கிட்டத்தட்ட 78% ஏரியாவை இஸ்ரேல் ஆக்குபை பண்ணிருச்சு இந்த பீரியடில். 1948 இஸ்ரேல் வார் அதுதான் ஆரம்பம். எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரேல் அந்த டெரிட்டரி அங்கீகரிக்கலை, அவர்கள் எல்லாம் போராட்டாங்க. ஆனால் அதில் எல்லாத்தையும் இஸ்ரேல் அடித்து அவங்கள ஆக்குபை பண்ணிருச்சு. அமெரிக்கா பண்ணிருச்சு. இதில் உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அரபு நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு விடுதலை வாங்கி தரணும், இல்லை பாலஸ்தீனத்தினுடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை யூஎன் ரெசல்யூஷன் படி சேவ் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, ஜோர்டானை பொறுத்த வரைக்கும் தே வாண்ட் வெஸ்ட் பேங்க் அண்ட் ஈஸ்ட் ஜெருசலேம். ஈஜிப்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு காசா ஸ்ட்ரிப்பு வேணும், இவங்களுக்கு பாலஸ்தீனம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்படி போனதுனால என்னாச்சு அப்படின்னா, அந்த பாலஸ்தீனத்துக்கு கேட்பாரற்று போய் இவர்களே அதை பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. சிரியாவை பொறுத்த வரைக்கும் லெபனானுடைய கிறிஸ்டியனுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சிரியா. ஸோ இப்படி ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு அஜெண்டாவோடு ஒர்க் பண்ணுச்சு. அப்போ ஒர்க் பண்ணும் போதும் இஸ்ரேல் தனது மிலிட்ரி IDF மூலமாக எல்லா பகுதியும் பிடிச்சி 78% பகுதியை பிடிச்சிருச்சு. இப்போ இங்கே தான் அப்போ லெபனான் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் அகதிகளாக லெபனானுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அங்கே PLO ஆர்கனைசேஷன் அங்கே தான் யாசர் அரபாத் தொடங்குறாரு. அங்கே லெபனானில் அங்கே பிரச்சனை என்னென்னா, கிறிஸ்டியனுக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனை. கிறிஸ்டியன் பாப்புலேஷன் எலைட் பாப்புலேஷன், வசதியானவங்க. முஸ்லீம் பாப்புலேஷன் சியா சுன்னி முஸ்லீம்ஸு, அவங்க புவர் பேக்ரவுண்ட் உள்ளவங்க. ஸோ அவங்களுக்குள்ள லோக்கல் பிரச்சனை நடக்குது. இந்த நேரத்தில் லெபனான் ரெஃப்யூஜிஸ் வேறு அங்கே போகிறாங்க, 7 லட்சம் பேர். அப்போ அங்கே ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. அங்கே யாசர் அரபாத் உருவாகிறாரு அங்கேருந்து இஸ்ரேலுக்கு. அப்போ இஸ்ரேல் அவங்கள அடிக்கிறாங்க, லெபனான் அடிக்கிறாங்க. இங்கே காசா ஸ்ட்ரிப்பில் ஹமாஸ் பெரிய ஆளாக வந்துட்டாங்க. அங்கே ஹிஸ்புல்லா அடுத்து PLOவுக்கு அடுத்து ஹிஸ்புல்லா வந்தாச்சு எங்கே லெபனானில். இங்கே ஏமனில் ஹைதீஸ் வந்துடுறாங்க. அப்போ இவங்க அத்தனை பேருக்கும் உதவுறது ஈரான் அப்படின்றதான் இஸ்ரேலுக்கு கடுப்பு. ரொம்ப நாளாக அதை கடுப்பு. இப்போ திடீர்னு இந்த தாக்குதல் போனதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ இஸ்ரேல் அடித்தது ஈரான் திருப்பி அடித்தாங்க. மிகப்பெரிய தாக்குதல். இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் நடந்த மிகப்பெரிய தாக்குதல். அந்த தாக்குதல் இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அது ரொம்ப ஈவன் அயன் டோம் ஃபெயிலியர் ஆச்சு, ஸ்லிங் ஃபெயிலியர் ஆச்சு. இப்படி 3 டயர் சிஸ்டம் வச்சுருக்காங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேல். அந்த 3 டயர் சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு ஈரான் அட்டாக் பண்ணாங்க, மிசைல் அட்டாக். ஸோ அது கொஞ்சம் நின்னது. இப்போ இஸ்ரேல் ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸை நியூக்ளியர் பேஸு, நியூக்ளியர் ஆர்சனல்ஸ் இருக்குது. என்ரிச் யுரேனியம் நியூக்ளியர் ஆப்ளிகேஷன் ட்ரீட்டியை தாண்டி என்ரிச் யுரேனியத்தை நீங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டீங்க
அப்போ என்ட்ரிஜிடோனியம் அதிகமாக உற்பத்தி பண்ணீங்க, புளூட்டோனியம் இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து அணு ஆயுதத்தை உருவாக்குவீங்கன்னு சொல்லி ஐஏ டிக்ளேர் பண்ணுது. ஐஏ டிக்ளேர் பண்ணதை வச்சு இஸ்ரேல் அவங்கள அடிக்குது, அவங்கள அடிக்கிறாங்க. அடித்து அங்கே வந்து அவனுடைய கமாண்டோஸை காலி பண்ணுறாங்க. நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாம் தே கில்டு. அது எப்படி திருப்பன்ராஜ் வந்து அது உயர்பட்ட பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறவர்களையே அது வந்து தான் ப்ரெசிஷன் அட்டாக். ப்ரெசிஷன் அட்டாக் ட்ரோன் அட்டாக் தானே. இப்போ ட்ரோன் அட்டாக்கில் நீங்கள் வந்து லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க இன்வெஸ்டிகேஷன் மூலமாக, அப்போ இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணியாச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ப்ரிசிஷன் அட்டாக் பண்ணிடலாமே. இந்த மாதிரி தாக்குதல் அப்பெல்லாம் இந்த வான் பாதுகாப்பு இது அலாட்டாக இருக்குது. அதை ஒன்று. இன்னொன்று இப்போ ஒரு அணு ஆயுத விஞ்ஞானி அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ கலாம் அவர்களோடலாம் இருந்தப்போ அவங்கெல்லாம் வந்து உயர்மட்ட பாதுகாப்பில் இருந்துட்டு இருப்பாங்க, அவங்க அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருப்பாங்க. இவங்க அவர்களே அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா என்ன எந்த டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லாமல் இருக்கா? எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரெடாரை வந்து ட்ரோன்ஸ் வந்து ஹேவ் அ கேப்பபிலிட்டி டு சீட் ரெடார்ஸ். ஓகே. அப்போ ரெடாருடைய வளையத்தில் இல்லை வராமல் ட்ரோன்ஸை வந்து பெனிட்ரேட் பண்ண முடியும், ஸ்டெல்த் ட்ரோன்ஸை வச்சு யூஸ் பண்ண முடியும். ஓகே. அப்போ அந்த ஸ்டெல்த் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி இந்த இடத்துல இந்த பில்டிங்கில் இந்த லொக்கேஷனில் இருக்காங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் நீங்கள் வந்து ட்ராப் பண்ண முடியும். இது வந்து இந்த தகவலை வந்து மொசாட் கொடுத்துரும். இங்கே தான் இருக்காங்கன்றத மொசாட் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்றாங்க. இவங்க வந்து ட்ரோன் அட்டாக் மூலமாக அவங்க டைரெக்டாக அடிக்கிறாங்க. ஓகே. அப்போ அதை அடித்து நியூக்ளியர் சைட்ஸு, நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு, இந்த மாதிரி மிலிட்ரி கமாண்டர்ஸு, முக்கியமான மிலிட்ரி கமாண்டர்ஸ் எல்லாம் காலி பண்ண பிறகு தான் இவங்க வந்து ஈரான் வந்து திருப்பி அடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டிருக்காங்க. அது முக்கியமான அறிவியல் விஞ்ஞானிகள், அது அணு ஆயுத விஞ்ஞானிகள், ராணுவ ஜெனரல்லாம். இது ஒரு பெரிய செட்பேக்கா ஈரான்? கண்டிப்பாக ஈரானுக்கு ஒரு பெரிய செட்பேக் தான். அது மட்டும் இல்லை, நியூக்ளியர் சயின்டிஸ்ட் கொல்லப்படுறது உங்களுக்கு நாலேஜ் செட்பேக். கரெக்ட். ரெண்டாவது அதை திரும்பி ரீபில்டு பண்ணுறது பெரிய விஷயம். ஆமாம், அது பெரிய இது இல்லை, கையறு நிலையில் அது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொரு அட்டாக் எனர்ஜி செக்டாரை ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. அதாவது ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன்ஸ், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ். அது வந்து எக்கனாமிக்கலாக ஈரானை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். அப்போ அந்த பாதிப்பு வந்து அவங்க மீண்டெழுகிறது கஷ்டம். அப்போ மீண்டெழணும் அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸை காலி பண்ணுறது. ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸு, ஸ்ட்ராட்டஜிக் பேஸை வந்து காலி பண்ணிட்டா இவங்களால அந்த சப்போர்ட்டை கொடுக்க முடியாது. ரெண்டாவது எக்கனாமிக் அசெட்ஸ், எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இத்தனையும் காலி பண்ணிட்டா என்டையர் ஈரான் வில் ஃபால் இன் லைன். நீங்கள் பல யுத்தங்களை அந்த வரலாற்று பின்னணியெல்லாம் பார்க்குறப்ப இஸ்ரேல் வந்து அதிநவீன தொழில்நுட்ப உதவியோடு இருக்கிறாங்க, ஏராளமான வளம் இருக்குது. அதுவும் இந்த சயின்ஸை, அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறதுன்றது அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஆதரவு இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபை எதுவுமே இஸ்ரேலை ஒன்றுமே பண்ண முடியலன்னா அப்போ ஈரான் போன்ற நாடுகள்லாம் எந்த தன்மையில் இஸ்ரேலை எதுக்குறாங்க? அவங்கள்ட்ட ஏதாவது யோசனை இருந்திருக்கும்ல, எப்படி இது? ஏன்னா ஒரு முறை இஸ்ரேல் வருகிற போதும் எல்லா விதிகளையும் மீறுவது, ஆக்கிரமிப்பு செய்வது, தொழில்நுட்ப உதவியோடு துவம்சம் செய்கிறது தான் இருக்குது. இந்த போக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது வந்து அதான் வந்து இந்த சர்வாதிகாரம், அதாவது வந்து பவர், த மிலிட்ரி பவர், த பேஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஐடிஎஃப்க்கு முன்னால் இஸ்ரேலுடைய ஃபோர்ஸ் வந்து தே பாட் ஆயுதம் ஃப்ரம் செக்கோஸ்லோவேக்கியா. ஓகே. செக்கோஸ்லோவேக்கியா தான் அங்கே ஆம்ஸ் வாங்கி சண்டை போட்டாங்க. பட் தே ஹவ் பில்ட் தேர் கேப்பபிலிட்டி. தே ஹவ் பில்ட். நான் வந்து ஜெருசலேம் போயிருக்கேன், டெல் அவீவ் போயிருக்கேன். நானும் என்னுடைய நண்பர் ஷெரிடன் அவர்களும் இந்த ஜெருசலேமுடைய வெஸ்ட் பகுதியில் போனோம். கலாம் சார் வந்து அல் அக்ஸா மஸ்கியூ அந்த பக்கம் கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் வந்து வெயிலிங் வால் பக்கம், அவங்க வந்து வெஸ்டர்ன் வால் பக்கம். நாங்கள் ரெண்டு பேரும், நாங்கள் போக முடியாது அங்கே, அவர் இங்கே வர முடியாது. அப்படிலாம் இதெல்லாம் இருந்தது. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் இடமே இல்லாத நாடாக இருந்த இஸ்ரேல், ஹோலோகாஸ்டில் வந்து பாதிக்கப்பட்ட ஜூயிஸ் செட்டில்மெண்ட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்காங்க, உலகம் முழுக்க அதிகார வர்க்கத்தில் இருக்காங்க, உலகம் முழுக்க வந்து ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார்கள். இன்னொன்று தொழில்நுட்பம் கையில். அப்போ அவங்க வந்து அதன் மூலமாக தொழில்நுட்பத்தை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணுறாங்க, டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறாங்க.
அப்போ அந்த சப்போர்ட் வந்து இஸ்ரேலுக்கு இருப்பதனால், அமெரிக்காவினுடைய டைரக்ட் சப்போர்ட் இருப்பதனால அவங்க வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை அகைன்ஸ்ட் த யூஎன் ரெசல்யூஷன், ஐக்கிய நாடு சபையில் கொடுத்த தீர்மானத்தை தாண்டி 78% லேண்டு, பாலஸ்தீன லேண்டை பிடிக்கிறாங்கன்னா நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு குறிப்பு நீங்கள் முன்பே சுட்டி காட்டியது மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை சொன்ன எந்த ஆலோசனை எதற்கும் கட்டுப்படாமல் அவங்க பிடிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இப்போ ஈரான் போன்ற நாடுகள் வந்து நீங்கள் மற்ற நாடுகள் எல்லா நாடுகளுமே வந்து அதுக்குரிய பவர் இல்லை, இதை ஓவர் கம் பண்ணி அதை ஒட்டுமொத்தமாக தோசம் பண்ணுறதுக்குரிய பவர் அவங்ககிட்ட இல்லை யார்கிட்டையுமே. டெக்னாலஜியில் எப்படி இருக்கா? இஸ்ரேலை கம்பீட் பண்ணுற அளவுக்கு அதிநவீன டெக்னாலஜியோடு இவர்கள்லாம் இருக்கிறாங்களா? இஸ்ரேலை சுற்றி இருக்கிற நாடுகள் ஏர் டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் இஸ்ரேல் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருப்பாங்க. ஏர் டிஃபென்ஸ் அப்போ இஸ்ரேலோட தான் நம்ம இந்தியா டைப் பண்ணி தான் நம்ம வந்து பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கணும். ஓகே ஓகே, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கணும், ரெடார் சிஸ்டத்தை. இன்றைக்கி நம்ம சுயசார்பாக செல்ஃப் ரிலையன்ஸாக பண்ணியாச்சு. அப்துல் கலாம் வந்து அங்கே நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக டிக்ளேர் பண்ண உடனே, அணுகுண்டு போட்ட உடனே அவரை ஃபாலோ பண்ணுறான் அமெரிக்கா, விடலை. அப்போ ஹீ வெண்ட் ஒரு 4-5 ரூட் எடுத்து போய் தான் வந்து யாருக்குமே தெரியாமல் போய் தான் இஸ்ரேலோட போய் காப்பரேட் பண்ணி அந்த டெக்னாலஜியை வந்து ஜாயின் வெஞ்சரில் கொண்டாந்து பண்ணார் இங்கே. அப்போ இஸ்ரேல் வந்து அட்வான்ஸ்ட் இன் ரெடார் சிஸ்டம். அந்த ரெடார் சிஸ்டத்தை ஒட்டுமொத்தமாக அளித்தார் ஒழிய, அந்த கேப்பபிலிட்டியை ஒட்டுமொத்தமாக அழிச்சால் ஒழிய நீங்கள் இஸ்ரேலை நீங்கள் பீட் பண்ண முடியாது. அந்த மிசைல் இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. ரைட். இப்போ நியூக்ளியர் மிசைல் இங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாம் பண்ண முடியும். ஆனால் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கான் இஸ்ரேல். அதை நீங்கள் அழிக்காத வர நீங்கள் வந்து இஸ்ரேலை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொன்று, இந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்கன்றது தான். பொதுவாக அரபு நாடுகளில் ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா ஒரு யுத்தம்ன்றப்ப இதை சொல்லி தான், நியூக்ளியர் வெப்பன் சொல்லி தான் ஈரான் மீது அந்த சார்ஜை வைக்கிறாங்க. ஒருவேளை ஈரான் அந்த முயற்சியில் இருந்தாங்களோ அணு ஆயுதத்தை? ஈரான் வந்து என்ரிச்டு யுரேனியம் வந்து அவங்க அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டு தான் இப்போ பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்க நியூக்ளியர் வெப்பன் உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஓரளவுக்கு அவங்க கையில் இருக்கும், வெற்றி பெற்றிருப்பார்கள். இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, ஆனால் இருக்குன்னு இவங்க நம்புகிறாங்க. ஸோ எங்கள் இறையாண்மையை காப்பாற்றுறோம், அதனால நாங்கள் அட்டாக் பண்ணுறோம். ஆமாம், நீங்கள் வந்து இப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் நியூக்ளியர் ஆர்சனல் அதிகம் உள்ள நாடு. அப்போ நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் ப்ரோக்ராமில் நான் 10,000 குண்டை குறைக்கிறேன், ரஷ்யா 10,000 குண்டை குறைக்கிறேங்கன்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதில் வந்து இருக்க மொத்தத்தை இழந்தது உக்ரைன் தான். 3வது பவர்ஃபுல் நாடு உக்ரைன் தான். உக்ரைன் தான் அனைத்து நியூக்ளியர் ஆர்சனல், நியூக்ளியர் வெப்பன்ஸை ஃபுல்லாக டிஸ்ஆர்ம் பண்ணிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி அடி வாங்கிட்டு இருக்கான். அப்போ எங்களை தவிர வேற யாரும் நியூக்ளியர் வெப்பன் வரக்கூடாதுன்னு இந்தியாவை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாங்க. அதை மீறி தானே அப்துல் கலாம் வந்து அதை நரசிம்மராவும் வாஜ்பாயோடைய உதவியோட அதை உருவாக்குனாங்க, அப்துல் கலாமும் சிதம்பரமும். ஸோ இந்த முயற்சியில் ஈரான் வெற்றி பெற்ற விடக்கூடாது என்பதுதான் இவங்களுடைய. அப்போனா அது ஒரு மிகப்பெரிய அரப் கண்ட்ரீஸ்லேயே நியூக்ளியர் கேப்பபிலிட்டி உள்ள நாடு ஈரானாக மாறிடும். ஓகே, அப்போ அது வந்து டோட்டலாக இவங்களுடைய ட்ரேட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக போய் அது அந்த பதட்டம்ன்றது அந்த பதட்டம் அப்படி வந்துருச்சு அப்படின்னா இஸ்ரேலை இவங்க ஒரே நேரத்தில் காலி பண்ணிட்டு போயிடும். ஸோ அதற்காக நான் முன்கை எடுத்து அட்டாக் பண்ணுறேன் அப்படின்றத அவங்க அதை வந்து அதை வளர விடாமல் பண்ணுறான்னு நினைக்கிறாங்க. இதில் இன்னொன்று, ட்ரம்ப் அவர்கள் இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் ஒரு முதல் கட்டமாக ஒரு யுத்தம்ன்றது கூட கிடையாது, நாங்கள் டார்கெட்டட், அது இராணுவ மரபார்ந்த யுத்தமாக கூட இல்லை. ட்ரம்ப் உடனடியாக வந்து நிறுத்தணும், உலகம்ல போரே இருக்கக்கூடாதுன்னெலாம் ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு அமைதிக்கான தூதுவர் போல தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டார். நான் இஸ்ரேல் விஷயத்தில் அமெரிக்கா என்ன ஸ்டாண்ட் எடுக்குதுன்னே தெரியலையே. அமைதியா இருக்கிறாங்களா இல்லை சப்போர்ட் மறைமுக ஆதரவு கொடுக்குறாங்களா? எப்படி இதுவரைக்கும் மறைமுக ஆதரவு, டைரக்ட் ஆதரவு எல்லாமே பண்ணுறாங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன்னு 14 லொக்கேஷனில் சொல்லிட்டாரு. நம்ம பிரதமர் அதை இன்னும் வரைக்கும் மறுக்கவில்லை. ரஷ்யா உக்ரைனுடைய வார நிறுத்துவதற்கு 2 தலைவர்கிட்டையும் பேசி எல்லாம் பண்ணார். இப்போ வந்து ட்ரம்ப் உண்மையிலேயே நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கணுன்னா அவர் வந்து வேறு ஒன்றும் பண்ண வேணாம், இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய உடன்படிக்கை யூஎன் ரெசல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2 பக்கமும் அமைதியை திரும்புவதற்கு ஏற்பாடு செஞ்சு
இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பாலஸ்தீன் பகுதிகளிலிருந்து வித்ரா பண்ண வைத்து, இஸ்ரேலை வித்ரா பண்ண வைத்து, உனக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை வச்சுக்கோ, நீ நல்லபடியாக இரு, உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன், உனக்கு பாலஸ்தீனை விட அதிகமான உதவி கொடுக்குறேன், நிதி உதவி கொடுக்குறேன், நீ அவங்களோட சண்டை போடாதேன்னு சொல்லி இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ணி. இஸ்ரேல் அப்படி பண்ண முடியல, பண்ணி சொல்கிறேன், நீ நோபல் பீஸ் பிரைஸ் வேணும்ல அவருக்கு. அப்போ அதை பண்ணி, ரெண்டாவது பாலஸ்தீனத்தில் இதுவரைக்கும் இழந்தது, காசா ஸ்ட்ரிப்பில் அழிவு, டோட்டல் அழிவு, டோட்டல் லெபனானில் அழிவு, டோட்டல் வெஸ்ட் பேங்கில் அழிவு, இது இத்தனையுமே ரீஹேபிலிட்டேட் பண்ணி அந்த பாலஸ்தீனத்தினுடைய யுனைடெட் நேஷனுடைய டெரிட்டரியல் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணி, சவரனிட்டியை மெயின்டைன் பண்ணாலே கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு வந்து உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து நோபல் பீஸ் பிரைஸ் வாங்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டாருன்னா பெரிய விஷயம். ஆனால் பெரிய ஒரு சவாலானது. இதில் இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சது, நீங்கள் இஸ்ரேல் அமெரிக்க உறவு அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் இஸ்ரேல் செஞ்சால் நிதி உதவின்னு, ஆனால் இன்னொரு பார்வையும் இருக்குது, அமெரிக்காவினுடைய அந்த நிதி வளம்ன்றது இஸ்ரேலை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்றாங்க. அது வந்து அதான் ஜூயிஸனுடைய வளம். எங்கே பார்த்தாலும் ஜூயிஸ் பெரிய பெரிய கார்ப்பரேட் லீடர்ஸாக இருக்காங்க. அந்த கார்ப்பரேட் தான் சப்போர்ட் பண்ணது அமெரிக்காவினுடைய எக்கனாமியோட பாலிடிக்ஸை, அமெரிக்காவினுடைய இதை தீர்மானிக்கிறது ஜூயிஸுடைய பாலிடிக்ஸ். ஸோ இது ஒரு பெரிய அவங்க, நீங்கள் அதனால தான் இந்த சர்வாதிகாரம்ன்ற வார்த்தையை போட்டீங்க. அதான் அங்கே பிரச்சனை. இல்லை, இந்தியா எப்படி நிலைப்பாடு இந்த இடத்துல? ரஷ்யா உக்ரைன் மாதிரி ஒரு நடுநிலைமைன்ற இடத்துல இருக்கிறாங்களா? ஈரானும் தேவை, இஸ்ரேலும் தேவைன்ற மாதிரி. ஆமாம், இஸ்ரேல் டெக்னாலஜி சப்போர்ட், நம்ம இஸ்ரேல்கிட்ட நம்ம வி ஹேவ் அ கொலாபரேஷன். அதே நேரத்தில் ஈரானில் வந்து நம்ம கேஸு ஆயில் வந்து நம்ம ரிலையபிலிட்டாக இருக்கோம். ரெண்டு பேரையும் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம். நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அமெரிக்கா மாதிரியோ இல்லை வந்து ரஷ்யா மாதிரியோ, ஆனால் ஒரு கட்டத்தில் செக்யூரிட்டி கவுன்சிலில் நம்மளுக்கு எந்த விதமான ரோலும் கிடையாது. ரோல் இல்லை. G7 ரோல் கிடையாது, G20 ரோல் கிடையாது. என்னத்தை நீங்கள் பண்ணுவீங்க? முதல்ல ஒரு தார்மீக ஆதரவு அணிசேர நடும். இப்போ நேரு அவர்கள் பீரியட்ல வந்து பாலஸ்தீனத்தை வெளிப்படையாக நம்ம ஆதரிச்ச ஒரு காலம், ஆதரிச்ச காலம். அப்புறம் இஸ்ரேலை நோக்கி ஆதரவு கொடுக்குற. அப்போ இஸ்ரேல் பண்ணுறது வந்து இன்னைக்கு அநியாயம், அராஜகம். 78% ஆஃப் த பாலஸ்தீன் லேண்டை நீங்கள் எடுத்திருக்கீங்க, யூஎன் ரெசல்யூஷனை தாண்டி எடுத்திருக்கீங்க. இப்போ யூஎன் ரெசல்யூஷன் வந்து இந்தியாவினுடைய ஏரியா, இது பாகிஸ்தானுடைய ஏரியா இதுன்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவில் வந்திருக்கு அப்படின்னு, இது அகைன்ஸ்ட் யூஎன் ரெசல்யூஷன் தானே அது. அப்போ நம்ம அதுக்காக நம்ம போராடுறோம்ல, அப்போ வந்து பாலஸ்தீன் போராடுவானா இல்லையா? அப்போ நீங்கள் இஸ்ரேல் பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுல அப்போ எப்படி நீங்கள் பாகிஸ்தான் பக்கம் நீங்களே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே அர்த்தம்? எவன் ஆக்கிரமிக்கிறானா அவன் பக்கம் சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்போ இஸ்ரேல் பக்கம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அதற்கு விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. டாக்டிக்கல் மூவ் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இந்த யுத்தம்ன்றது வந்து போகிற போக்கு பார்க்குறப்போ ரொம்ப அதிதீவிரமாக இருக்குது, ரொம்ப மூர்க்கமாக இந்த யுத்தத்தை இஸ்ரேல் நகர்த்ததப்போ இது எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த யுத்தத்தின் பாதிப்புகள், தாக்கம் எப்படி இருக்குன்னு? அதாவதுங்க, இது வந்து இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து மிசைல் வார்ஃபேர். ஓகே. அப்போ மிசைல் வார்ஃபேர் அண்டு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வார்ஃபேர், ட்ரோன் வார்ஃபேர் அப்படின்னா இந்த 3 வார்ஃபேர் வந்து எந்த யுத்தத்தையுமே நிறுத்தாது. இந்த 3 வார்ஃபேர் வந்து இட் வில் கிரியேட் ஒன்லி டெஸ்ட்ரக்ஷன், அழிவை மட்டும் உண்டாக்கி. அப்போ இந்த 3 வார்ஃபேர் வந்து அழிவுகளை கொடுக்கும். எக்கனாமிக்கல் அசட்டு, பொருளாதார சீரழிவு, பொருளாதார அழிவு, ஸ்ட்ராட்டஜிக் அசட்ஸினுடைய அழிவு, முக்கியமான நிலைகள் அழிவு, அந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி அடையும், மக்கள் அழிவார்கள், இதுதான் நடக்கும். ஆனால் டெரிட்டோரியல் நீங்கள் வந்து அக்வயர் பண்ணுறதோ இல்லை வந்து நாட்டை பிடிப்பதோ இது நடக்காது. அது until unless கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ள போய் அப்படிதான் பண்ண முடியும். அப்படி போனால் மட்டும்தான் அந்த டெரிட்டரியை நம்ம மீட்க முடியும். இது வந்து அழிவுக்கான சக்தி. நீங்க மிசைல் அடிக்க வேண்டியதான், அவங்க மிசைல் அடிக்க வேண்டியதான். இதனால் ஏற்படக்கூடிய சேதங்கள் 2 நாடுகளுக்கும் உண்டு. இதுல நிறைவா இதுல முடிவுன்னு ஒண்ணு வராது, முடிவுன்றது வராதுன்றது. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அழிவு அப்படின்றப்ப வந்து நீங்கள் பொருளாதாரத்தை குறி வச்சு, இராணுவ தளங்களை குறி வச்சுனாலும் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறது. நம்ம ஒரு யுத்த எல்லையோரை பார்க்குறப்ப குழந்தைகள் உணவுக்காக மருத்துவமனை, இதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் இருக்கு. உலக நாடுகள் எல்லாம் இதை இப்படி கண்கட்டி அப்படியே பார்த்துக்கிட்டு கடந்து போகிற சூழல் தான் இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்க? ஒரு பெரிய விஸ்டம் உள்ள தலைவர்கள் பற்றாக்குறை தான் இதற்கு காரணம். அதாவது பெரிய பெரிய தலைவர்கள் இருந்த காலத்தில், அதாவது உலக தலைவர்கள் அப்படின்னா எங்குமே ஒரு போரில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக, அதாவது வலிமையானவர்கள்
என்றைக்குமே வந்து வலிமை இல்லாதவர்களை அழிப்பது வந்து நியாயமே கிடையாது. அப்போ இன்றைக்கு இந்த போரினால் சாகக்கூடிய குழந்தைகள், பசியால் சாகக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகள் அது எதிர்காலத்தெல்லாம் பார்க்குறப்ப அந்த குழந்தைகள் நம்ம கண்ணு முன்னால் தேர் டை. அப்போ இதை பார்த்து கூட அந்த போரை நிறுத்துவதற்கு வலிமையுள்ள தலைவர்களாக இல்லை என்று சொன்னால் இவர்கள் எப்படி வலிமையான தலைவர்கள்னு ஏற்றுக்க முடியும்? அமெரிக்க ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யாவுடைய புட்டினாக இருக்கட்டும், இல்லை ஜெர்மனுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கண்டு காணாமல் நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து ஒரு உலக நாடுகளை பற்றி நீங்கள் வந்து ஐக்கிய நாடு சபைகளை பற்றியோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றியோ நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்றேன்? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கொடுக்குறீங்க, யுனைடெட் நேஷன் எல்லா நாடும் ஆக்சஸ் டு வாட்டர், ஆக்சஸ் டு எனர்ஜி, ஆக்சஸ் டு ஹோமு, ஆக்சஸ் டு லைஃபு, இப்படி ஆக்சஸ் டு எஜுகேஷன், ஆக்சஸ் டு ஹெல்த் கேர், இதெல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் அந்த நாடு வளர்ந்து நீடித்த நிலையான வளர்ச்சி அடையக்கூடிய நாடுன்னு சொல்கிறீங்க. அப்போ இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி பாதிக்கப்படக்கூடிய இது பாலஸ்தீனில் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? உக்ரைனில் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? இத்தனை நாடுகளில் இவ்வளவு அழிவுகள் ஏற்படுது. இதுக்கெல்லாம் நீங்கள் போரை நிறுத்துவதற்கு என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ அழிவுகள் மேலே அழிவுகளை உருவாக்கிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு இதுக்கு தீர்வு என்னைக்கு காண்றது? அப்போ உலகத்தில் இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஒட்டுமொத்தமாக உலக நாடுகள் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற வல்லமை பெற்ற தலைவர்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க. அப்போ அமைதியை விரும்பக்கூடிய தலைவர்களது பற்றாக்குறை இன்றைக்கு இந்த போருக்கெல்லாம் காரணமாக, மக்களது துயரங்களுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று தான் நம்ம பார்க்கணும். இது மிகப்பெரிய துரதிர்ஷ்டவசமாக இருக்குது. அப்போ வளர்ந்த நாடுகள், அதாவது மேற்குலக நாடுகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் அமைதியை விரும்பக்கூடிய தலைவர்களாக அவர்கள் தேர்ந்தெடுக்கணும். நம்மை சுற்றி வந்து தீப்பற்றி எரியக்கூடிய நாடுகளை வைத்துக்கொண்டு நம்ம நாடு சேஃபாக இருக்கும், நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சோம்னா நம்ம கடைசியில் நமக்கும் சேர்ந்த அழிவு வரும் என்பதை இந்த அமெரிக்க ரஷ்யா நாட்டு தலைவர்கள் உணர வேண்டும். ஏன்னா பக்கத்தில் இருக்க நாடு அமைதியாக இருந்தால்தான் நம்ம நாடு அமைதியாக இருக்க முடியும். பக்கத்து நாடெல்லாம் தீப்பிடிச்சு எரியுது, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம், இவனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம், இவனை கொஞ்சம் அடிக்கலாம், அவனை கொஞ்சம் மிதிக்கலாம் இப்படின்னு போனால் அங்கே வந்து அதில் வந்து அது ஒரு சரியானது இல்லை. அப்போ எப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த காலம்? முதலாம் உலகப் போரை நிறுத்திய தலைவர்கள், இரண்டாம் உலகப் போரை நிறுத்திய தலைவர்கள், ஒரு ஐக்கிய நாடு சபைகளை உருவாக்கியது, இத்தனையும் உருவாக்கி ஒரு நாட்டை வந்து உலகத்தை வந்து சேஃப் ஆக்கணும். நீங்க சொன்ன மாதிரி தார்மீகத்திற்கான குரல் அற்ற சூழல் இருக்கு அப்படின்றது உங்களோட விரிவான பார்வை. ஒரு ஈரான் இஸ்ரேல் யுத்தம்ன்றத புள்ளிகளை கடந்து ஒரு பரந்துபட்ட பார்வையை சொன்னீங்க. மிக்க நன்றி திரு. தேங்க்யூ. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.